friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா நம்ம வேஸ்ட் அப்படினு சொல்லி இந்த வருஷம் முடிஞ்சோனே தூக்கி போடுற மந்த்லி கேலண்டரை ரீயூஸ் பண்ணி தான் இன்னைக்கு 5 ரீயூஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போறோம். எல்லாமே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்த்லி கேலண்டர் ஷீட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏற்கனவே போனதில் வந்துட்டு டெய்லி கேலண்டர் கேட்டிருந்தேன். இந்த ரிவ்யூஸ் வேணுமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேலண்டர் ஷீட் ஒரே ஒரு ஷீட்டை நான் வந்து இந்த மாதிரி 8 பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ அந்த ரெக்டாங்கிள் பீசஸை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைஸ் உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் எப்படி மடக்கிறேனோ அதே மாதிரியே மடக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளஸ் மாதிரி நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்ல நமக்கு தேவை. இப்போ எல்லா கார்னரையும் அந்த சென்டரை நோக்கி இந்த மாதிரி ஃபுல்லா வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சாச்சு. இப்போ இந்த எண்டை வந்து சென்டர்லயும் அதே மாதிரி அந்த பக்கம் இருக்க எண்டையும் சென்டர்லயும் மடிச்சுக்கோங்க. இந்த சைடு எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சுட்டு ஒரே ஒரு அந்த ட்ரையாங்கிளை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி சென்டர்ல மடிச்சுட்டு திருப்பி எடுத்து விட்டுருங்க. இதை ஒரு தடவை நல்லா வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாவே தெரியும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு பாருங்க, நல்லா வந்து புரியும். இப்போ அந்த ரெண்டு கார்னரையும் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இந்த இடத்துல மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி மடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்ல குட்டியா ஒரு ட்ரே மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரியே வந்து நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 16 இது வந்து நான் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து இந்த வளவளன்னு இருக்கிறது எடுத்தாலும் ஓகே, இல்லை நார்மல் பேப்பர்ல இருக்கிறது எடுத்தாலும் ஓகே, அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு 16 பீஸ் பக்கமா நான் வந்து இது மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். உங்க குழந்தைங்கள்ட்ட கொடுத்தாலும் அவங்களும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி கேலண்டர் ஷீட் எடுத்தாலும் ஓகே, இல்லை எனக்கு க்ளோஸ்டு டைப்ல வேணும் அப்படின்னா இது மாதிரி சாரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு சாரி பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு பழைய சாரி பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சாரி பாக்ஸோட பாட்டம்ல நம்ம செஞ்சு வச்ச அந்த ஸ்கொயர் பீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஒட்ட போறோம். இது மாதிரி ஃபெஃபிபான், ஃபெஃபிகால், கம் எது உங்ககிட்ட இருக்கோ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. சைட்லையும் சேர்த்து அந்த பாக்ஸோட சேர்ந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நம்மளோட சூப்பரான கியூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சென்டர்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ மேலே வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்து நான் கிளிட்டர் ஷீட் வந்து மேலே இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். நீங்கள் A4 ஷீட் இல்லை கலர் பேப்பர் எது வேணாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், நான் இப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து கிளிட்டர் பேப்பரை இந்த மாதிரி கார்னர் எல்லா சைட்லையும் இந்த மாதிரி ஒட்டிட்டு சின்னதாக குட்டியாக ஒரு டெக்கரேஷன் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பாருங்க, நம்மளோட க்யூட்டான இயரிங் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது பிளைன் அவுட்டாக நல்லா இருக்காது இல்லையா, அதனால நான் வந்து ஒரு லைனர் வச்சுட்டு மை இயரிங் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சும்மா ஒரு இது மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிசைன் போடணும் இல்லை இன்விடேஷனில் இருக்க அந்த பிள்ளையார ஒட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளோட இயரிங் பாக்ஸ் கலெக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு தோடு, வளையல் அது மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்க எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கியூட்டான ஒரு ஆன்லைன் ஆர்கனைசர் நம்ம கையில ரெடி பண்ணியாச்சு. ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு கேலண்டர் ஷீட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஹாஃப் ஃபுல் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து ஒரு குட்டியாக வந்து ரோல் மாதிரி பண்ண போகிறோம். இது மாதிரி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உருட்டினீங்க அப்படின்னா அழகாக வந்து நமக்கு உருண்டு வந்துடும். கொஞ்சம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ணிவிட்டு ஃபெஃபிபான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த பேப்பர்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளோட ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு விரல் சைஸுக்கு அந்த மாதிரி ஒரு லென்த் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி. நான் வந்து ஒரு 12 பீசஸ் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது மாதிரி உள்ளன் நூல் வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணாலும் ஓகே, இல்லை கலர் அடித்து டெக்கரேட் பண்ணாலும் ஓகே. நான் வந்து ஃபுல்லாக கலர் பண்ண போகிறேன். அடுத்தது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடியில் ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். நீங்கள் 12 செஞ்சுருக்கீங்க அப்படின்னா 12 ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு சென்டரில் பிடிக்கிறதுக்காக ஒரு 4 ஹோல்ஸும் எக்ஸ்ட்ரா வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையும் நான் வந்து கலர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டேன். நீங்கள் கலர் வேணாம் அப்படின்னாலும் ஓகே தான். சில கேலண்டர்லாம் கலர்ஃபுல்லாகவே இருக்கும், அது இன்னுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு பிளாக் கலர், இதுக்கு வந்து காப்பர் கலரும் நான் வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது ஒன்றுலேயே நூல் வச்சுட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். நூலை உள்ளே விட்டுட்டு அந்த நூல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக அடியில் அந்த மாதிரி ஒரு மணி வந்து நான் கோத்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட மணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சீவாங்குச்சி இல்லை ஏதாவது ஒரு குச்சி வந்து வச்சு அந்த நூல் வெளியில் வரக்கூடாது, அது தடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மணி வந்து வச்சுருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் அடியில் வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ அது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி சீவாங்குச்சியோ இல்லை குச்சியோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த குச்சியை தாண்டி அந்த நூல் வந்து வெளில வராது. இப்போ இதே மாதிரியே 12 இதுக்கும் நான் வந்து கோத்து வச்சிட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா அந்த மூடியில் வந்து நம்ம கோத்துக்கலாம்.
இது நிறைய சிஸ்டர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டது தான், பட் என்னால் உடனே வந்து போட முடியாது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். வின் சிம்னி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதை கேலண்டர் வச்சு செஞ்சு காட்டலாமே அப்படின்றதுக்காக நான் இந்த கிராஃப்டை வந்து நான் செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு இது கோத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து கோக்குறப்ப அதை விட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம 12 பீஸையும் கோத்துக்கலாம். மேலே கீழேன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்பைரெல்லாம் நமக்கு வரும். இப்போ அந்த 4 ஹோல் விட்டுருக்கோம் இல்லையா நடுவில், அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி நூலை விட்டு கோத்துட்டு அந்த நூல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் நான் வந்து மணியை வச்சு கோத்துக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ராங்காக நல்லா பெரிய முடிச்சியாக போட முடியும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது சீவாங்குச்சி வச்சு அந்த ஹோலை தாண்டி நூல் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 4 ஹோல்லேயே நான் வந்து நூல் வந்து ஃபுல்லாக வந்து கட்டி முடிச்சிட்டேன். இப்போ இப்படி தூக்கிட்டு கரெக்டாக அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கார்டனில் தான் நான் வந்து மாட்டியிருக்கேன். நம்மளோட வின் சிம்னி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து பெட்ரூமில் இல்லை காற்று எங்கே அடிக்குதோ அந்த இடத்துல மாட்டிட்டீங்க அப்படின்னா அது ஸ்பைரெல்லாம் சுற்றி வரப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. நிறைய பேர் கிராஃப்ட் ஒர்க் தான் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதுலையாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம தூக்கி போட்டு ஒரு கேலண்டர் வச்சு சூப்பராக செஞ்சுட்டோம். உங்களுக்கு சவுண்டு வேணும்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பெல் வந்து கடையில் கிடைக்கிது, அதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கேலண்டர் பீஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் எப்படி மடக்கிறேனோ அதே மாதிரியே வந்து மடக்கிக்கோங்க. இது மடக்கிட்டு இந்த கார்னரில் 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வர மாதிரி 4 சைடும் வந்துட்டு அதே மாதிரியே மடிச்சுக்கலாம். இது வளவலன்னு இருக்கிற பேப்பரில் செஞ்சால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் எல்லாமே வந்துட்டு இந்த ஷைனிங்காக இருக்கிற பேப்பரில் செஞ்சுக்கிறேன். இப்போ இது அப்படியே வந்துட்டு சென்டராக பார்த்து அந்த சைடு மடக்கிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் மடக்கிக்கலாம். மடக்கி முடிச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த 2 சைடையும் இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரெக்டாங்கிள் ட்ரே வந்து ரெடி ஆகிடும். கார்னரை இந்த மாதிரி நல்லா வந்து ஷார்ப்பாக வந்து இப்படி பிடிச்சி விட்டிங்க அப்படின்னா நம்ம ரெக்டாங்கிள் ட்ரே ரெடி ஆகிடும். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ செஞ்சு வச்சுக்கலாம். இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஷெல்ஃபில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் வேர் ஆர்கனைஸ் பண்ணுறது, நீங்கள் எந்த சைஸ்க்கு ஸ்கொயர் ஷேப் பெருசாக எடுக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு வந்து பெரிய சைஸில் நமக்கு ட்ரே வந்து கிடைக்கும். இப்போ இது மாதிரி கசகசன்னு போட்டு வைக்காமல் நம்ம இந்த மாதிரி ட்ரே மாதிரி வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட வார்ட்ரோப்பில் கூட இது மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கேலண்டர் ஷீட் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து 2 ஷீட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 2, 3, 4 கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இது வந்து நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தது தான். நாங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம், பாத்ரூமில் ட்ரெஸ் மாட்டுற கூட எங்களுக்கு வந்து இடம் இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள், ஆணியும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலோ டேப் போட்டு நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கம் போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்குள்ள சணல் கயிறோ இல்லை உள்ளன் நூலை 2ஆக மடித்து உள்ள விட்டாலும் ஓகே, இல்லை கம்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்பி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உள்ளன் நூலை 2ஆக மடித்து இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பாத்ரூமோட முன் பக்கத்தில் நான் 2 ஹூக் வந்து ஒட்டியிருக்கேன். டபுள் சைடு ஹூக் ஒட்டணும் அப்படின்னா நல்லா அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிட்டு காய வச்சதுக்கப்புறம் நம்ம வெயிட்டை வந்து தொங்க விடணும். இப்போ நம்ம அந்த கேலண்டர் ஷீட் விட்டதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நேராக அந்த ஹூக்கில் வந்து மாட்டியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இதில் நம்மளோட இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபோனை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லோரும் வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்றதுனால கீழே வந்து இறக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட் வேணுமோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழே அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த துணி எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ரோலிங்கில் இருக்கனால அப்படி உருவணும் அப்படின்னாவே அழகாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர். இதுக்கு நம்ம ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. நிறைய பேர் வந்து கேட்பீங்க தண்ணி பட்டுரும் அப்படின்ட்டு. நம்ம மேலே ஹைட்டில் தான் வந்து வைக்க போகிறோம். நான் ஏன் கம்ஃபர்டபுள் ஃபோனை பிடிக்க வசதியாக இருக்குன்றதுக்காக கீழே வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா புரியும். இந்த நூலை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஹூக்கில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஹூக் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுவும் இந்த மாதிரி டோரில் ஹூக் நல்லாவே வந்து ஒட்டும். மேலே இருக்கிறது ஏற்கனவே நம்ம செஞ்சது தான் ஜுவல் பாக்ஸ் ஆர்கனைசர். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.